எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எஸ், ப்ரான் பிரியாணி. ப்ரானில் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ப்ரானோட டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், மீட் மாதிரி கிடையாது. ஸோ இந்த பிரியாணி குக்கரில் குழையாமல் எவ்வளோ டெலிஷியஸாக நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்தந்த குவான்டிட்டிக்கு வந்து நான் வந்து 300 கிராமில் நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி 300 கிராம் ரைஸில் வந்து நான் செஞ்சுருக்கேன். ஸோ அது இந்த குவான்டிட்டி எல்லாமே ஒரு 300 கிராம் செய்கிறதுக்கு, காலில் விட கொஞ்சம் அதிகம் செய்கிறதுக்கு வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து இதை அரைச்சிக்கணும். ஸோ இதுதான் நம்ம பிரியாணியோட மசாலா. இப்போ நம்ம குக்கரில் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ குக்கரில் வந்து நான் ஆயில் சேர்க்குறேன். எல்லாமே இன்க்ரீடியன்ஸோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை சேர்த்த அப்புறம் கீ சேர்க்குறேன். கீ ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து காடமம் சேர்க்குறேன், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் நீட்டை வாக்கின நறுக்குன வெங்காயம். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெங்காயம் வந்து இந்த ரெசிபிக்கு ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை குக் பண்ண விட்டுடணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது இதை குக் பண்ண விட்டுடணும் நம்ம. ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அரைச்ச பச்சை மிளகாவோட விழுது சேர்க்குறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே சேர்ந்து இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 4 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி புதினாவோட இலை சேர்க்குறேன். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணால் போதும். ஸோ 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீட்டை வாக்கில் நறுக்குன்னு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அதோட பிரியாணி மசாலா பண்ணோம் இல்லைங்களா, பவுட்ரு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபுல் பிரியாணி பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தக்காளியோடு நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக மினிமமாக 5 to 7 மினிட்ஸாவது நம்ம நல்லா குக் பண்ணணுங்க இந்த ஸ்டேஜை. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. தக்காளி மருங்க நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம எறால் சேர்க்கணும். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி அரை மணி நேரமாக ஊறியிருக்கு. அந்த பாஸ்மதி அரிசியை வந்து நான் சேர்க்குறேன். ப்ரான் சேர்த்தோடனே சேர்த்துடணும். ஏன்னா ப்ரான் ரொம்ப குக்கே ஆகக்கூடாது, ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரான் சேர்த்தோடனே வந்து ரைஸ் சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்க்குறேன். ஸோ நான் வந்து சொன்னாங்கன்னா 300, ஸோ அதுக்கேற்ற தண்ணீர் நான் சேர்க்குறேன். அரை டம்ளர் தண்ணி கம்மியாக சேர்க்குறேன். ஏன்னா ப்ரான் வந்து தண்ணி விடும். ஸோ அரை டம்ளர் தண்ணி வந்து நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழையாமல் வரும். நீங்கள் ஈக்குவலாக வந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சிரும். இதை நான் 2 விசிலுக்கு வந்து வைக்க போகிறேன். சாலதாங்க, 2 விசில் முடிஞ்சிருச்சு. எல்லாமே கேஸ் எல்லாமே அடங்கி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓ வாவ், பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நல்ல வெரையாக வருங்க அந்த ரெசிபி. உங்களுக்கு எந்த விதத்துலேயும் குழையாது. வாட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ 300 கிராமில் ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு சிம்பிளாக செஞ்சிடக்கூடிய ஒரு குக்கர் பிரியாணி, ப்ரான் பிரியாணி. இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். இந்த சண்டேக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.